வணக்கங்க. இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோ கூட போகலாம். யூஸ்வலாக வந்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை என்ன பண்ணுவோம்னா, நம்ம மாவு போட்டு தண்ணியை போட்டு பிசைஞ்சு பண்ணுவோம். இது வந்து வேறு மெத்தட். இது வந்து கொழுக்கட்டை மாவே உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்குதுங்க. அதை நான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ், அதாவது 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் துருவிய தேங்காய் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் துருவறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பீஸ் மாதிரி ஆக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தோன்னா நல்லா பூ மாதிரி நல்லா வந்துடும். அப்புறம் வெல்லமும் 100 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது 1:1 அப்படிங்கிறதுக்கு எடுத்திருக்கேன் ஸ்டஃபிங்க்கு. இதையும் வந்து நீங்கள் கேரட்டு துருவோம் இல்லைங்களா, அதில் வந்து துருவலாம், இல்லைன்னா கத்தியில் வந்து சீவி எடுத்துடலாம். வெல்லத்தை ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஏலக்காய் 2 ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது 1 to 2 டீஸ்பூன் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூரணம் செஞ்சிடலாங்க. பூரணம் வந்து ஒரு கடாயை ஆன் பண்ணிவிட்டு வெந்நீர் நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை ஆன் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக வெல்லம் தேங்காய் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுருவாங்க. வெல்லத்தை லேசாக வறுத்துக்கணுங்க. இன்னொரு கடாயில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிட்டோங்க. இப்போ தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டுடலாம். நான் சின்ன கடாயில் தான் போட்டிருக்கேன், குவான்டிட்டி கம்மிங்கிறனால. இது ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பாகெல்லாம் இல்லை, கரைஞ்சிருக்கு அவ்வளோதான். ரொம்ப வந்து தண்ணிலாம் விட வேண்டாம். இப்போ வந்து நல்லா இது ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. ஏலக்காயை போட்டுடலாம். தட்டியும் போடலாம், ஏலக்காய் தூளும் போடலாங்க. இதோட சேர்ந்து தேங்காயும் போட்டுடலாம். வறுத்து வச்ச தேங்காயும் நல்லா சுண்டு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெலாம் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ ஆற விட்டுறலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டை மாவை போட்டாங்க. நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அது தண்ணி பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். வெந்நீர் வேணும்னா நல்லா வந்து ஊற்றிக்கலாம், இல்லை பச்சை தண்ணியும் ஊற்றிக்கலாம்னா போட்டு கிண்ட தான் போகிறோம் கடாயில். இப்போ வந்து அதை கரைச்சி வச்சுட்டாங்க. அந்த மாவு இந்த மாதிரி பதத்தில் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அது வந்து லம்ஸ் வந்துடும். அது கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். கொஞ்சம் வந்து எண்ணெயோ அதெல்லாம் ஊற்றிக்கலாம். சுருண்டு வரும். இதுவும் அதுவே நல்லா கெட்டி ஆகிட்டே வருது. இனி கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். அது மாவு நல்லா பேசுகிற பதத்துக்கு வரும். அது வரைக்கும் கிண்டுவோம். இப்போ பாருங்க, இதை தொட்டோம்னா ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுறலாம் இதையும். இப்போ வந்து பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. அவுட்டரில் இதுவும் ரெடி ஆகிடுச்சு மாவும். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டஃப் பண்ணிவிட்டு வேக வைக்க வேண்டியதுதான். இது ஸ்டீம் பண்ண வேண்டியதான். ஒரு பாலித்தீன் பேப்பரில் வந்து பால் கவர் எடுத்து அதில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன், அதை தட்டுறதுக்கு. இப்போ வந்து இது எப்படி இருக்கணும்னா, இந்த பதம் வந்து இப்படி அமுத்தணுங்க. விரல் தெரியணும். எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ பெருசு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. இதை வந்து நல்லா இப்படி வந்து தட்டிக்கலாங்க. அப்புறம் வேணுங்கிற அளவு பூரணம் வச்சு அதை வந்து மடிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுன்னா அந்த மாதிரி பண்ணி முடிச்சிடலாங்க எல்லாத்தையும். நம்மளுக்கு திக்காக வேணும்னா திக்காக அதை வந்து தட்டிக்கலாங்க. இல்லாட்டி மெல்லிசாக வேணும்னா மெல்லிசாக போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இந்த பூரணம் இருக்குது இல்லைங்களா, உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இல்லைன்னா அது வந்து ஒரே இடத்துல போய் பொம்முன்னு இருந்துக்கும். அது வந்து அப்புறம் சில இடங்கள்லாம் மாவாக இருக்கும். இப்படி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பார்த்து பக்குவமாக பண்ணணும். அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உருண்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுருக்கேன். அது வந்து எந்த ஷேப்புக்கு வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். சில சமயம் நம்மளுக்கு சப்போஸ் கையில் பண்ண வரலாம் அப்படின்னா அச்சு கூட கிடைக்குது கடையில், அதை கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் செஞ்சது வந்து பூரணம் மெளிமாவு எல்லாமே காலி ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ வந்து இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். இது அரிசி மாவே ஆல்ரெடி கிண்டி எடுத்துட்டோம். இப்போ அதை பூரணமும் ஆல்ரெடி வந்து வதக்கி எடுத்துட்டனால வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும், ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கணேஷ் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.